எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்மளோட நெக்கில் இருக்கிற டார்க்னஸ்ஸை எப்படி மாற்றலாம் அப்படின்னு உள்ள வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், எல்லாருமே இதை செஞ்சுக்கலாம். நெக்கு டார்க் ஆகிறதுக்கு ஒரு சில காரணங்களெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக செயின் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நெக்கு டார்க் ஆகும். ஒரு சிலருக்கு டூ வீலர்லலாம் போகிற நேரம் பேக் சைட்லலாம் வெயில் ரொம்ப அதிகமாக படுறதுனால நெக்கோட பேக் சைடு ரொம்ப டார்க் ஆகும். ஒரு சிலருக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால டார்க் ஆகும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் நெக்கு டார்க் ஆகும். அது நார்மல், ஓகேவா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நெக்கு, பாடி பார்ட்ஸில், அப்புறமா அண்டர் ஏரியாலெல்லாம் டார்க் ஆகுறது அதெல்லாம் நார்மலான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். அதனால கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி டார்க்னஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க்னஸ் எல்லாம் காணாமல் போயிடும். அதை பற்றி நீங்கள் ஒரு செஞ்சிக்கவே வேண்டாம். நம்ம இன்றைக்கி பார்க்குற டிஐஒய் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக செயின் போடுறதுனால இல்லை சன் டேன்னால் இல்லை நார்மலாக கொஞ்சம் நல்லா நெக்கு டார்க் ஆகுது அப்படின்னாலும் நான் சொல்கிற இந்த ரெமெடியை ஃபாலோ செஞ்சு பாருங்கள். 100% ஒர்க் ஆகும். ஆனால் ரெகுலராக நீங்கள் செஞ்சிட்டே இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நெக்கில் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை செய்யுங்க. இல்லை ஆலிவ் ஆயில், உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த ஆயில் நல்லபடியாக சூட் ஆகுமோ அந்த ஆயில் அப்ளை செஞ்சுக்கோங்க. நெக்கில் ஃபுல்லாக அப்ளை செஞ்சுக்கோங்க. திக்கான லேயர் அப்ளை செய்யுங்க. ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட வால்நட்டு ஸ்க்ரப் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரப்பை எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வால்நட்டு ஸ்க்ரப்பு இல்லை அப்படின்னா வீட்டிலே நீங்கள் ஸ்க்ரப்பு செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூனு சுகர் எடுத்துக்கோங்க. சுகருக்கு கூட ஒரு அரை ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க, ஹனி சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட 2 drops லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லபடியாக மிக்ஸ் செய்யுங்க. மிக்ஸ் செஞ்சு உங்களோட நெக்கில் ஏற்கனவே நீங்கள் ஆயில் அப்ளை செஞ்சுருக்கிறீங்க, ஒரு நல்லபடியாக ஸ்க்ரப்பு செய்யுங்க. ஸ்க்ரப்பு செய்கிறதுனா ரொம்ப அழுத்தம் எதுவும் கொடுக்க வேண்டாம். இவ்வளோ டார்க்காக இருக்குது ஒரே அடியாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அதிகமாக டார்க் ஆகிடும். ஜென்டிலாக தான் மசாஜ் பண்ணணும். நல்லபடியாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 minutes ரொம்ப ஜென்டிலாக நல்லபடியாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் செஞ்சு ஒரு 2 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சதுக்கு பிறகு சோப் இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு க்ளீன் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்யணும். மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் செய்யவே கூடாது. கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்யுங்க. அப்ளை செய்கிற மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரி. நெக்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒரு திக்கான மாய்ஸ்சரைசர் உங்களோட நெக்கில் அப்ளை செய்யுங்க. அப்ளை செஞ்சு அப்படியே விட்டுக்குங்க, ஓகேவா? இது மாதிரி நெக்குக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணுறது மாதிரி செய்கிற விஷயங்களை ஈவினிங் டைமில் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நைட்டு மொத்தமாக மாய்ஸ்சரைசர் அப்படியே இருக்கும், நல்லா ரிப்பேர் செய்யும் ஸ்கின்னை, ஓகேவா? இதே மாதிரி ஒரு 3 days ஒன்ஸ் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. ரெகுலராக செஞ்சுட்டே இருங்க. ஆனால் டெய்லி மாய்ஸ்சரைசர் உங்களோட நெக்கில் அப்ளை செஞ்சுட்டே இருங்க. நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க்னஸ் மறைஞ்சி முழுசமாக காணாமல் போயிடும். ரிசல்ட்டுன்னு சொல்கிறது ஒரு யூஸில் 2 யூஸ்லலாம் தெரியாது. ஏன்னா நம்ம மெடிசன் யூஸ் செய்யலை, நேச்சுரலான மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.